மும்மொழிக் கொள்கை என்ற பெயரில் ஹிந்தி திணிப்புக்கான முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வரும் ஒன்றிய அரசை கண்டித்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டை வஞ்சித்து வரும் ஒன்றிய அரசை கண்டித்தும் திமுக கூட்டணி சார்பில் சென்னையில் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியான கூட்டறிக்கையில் புதிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை நிதி தர இயலாது என ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மிரட்டுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நிதி தருவதில் பாரபட்சம், பட்ஜெட்டில் புறக்கணிப்பு, பதவிக்காலம் முடிந்து போன ஆளுநரை வைத்து அத்துமீறல், மும்மொழி கொள்கை என்ற பெயரில் ஹிந்தி திணிப்பிற்கான முன்னெடுப்புகள் என தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. யுஜிசி மூலம் மாநில கல்வி கட்டமைப்பை சிதைப்பது, தொடர்ச்சியான திராவிட தமிழ் வெறுப்பு நடவடிக்கைகளை குறிப்பிட்டுள்ள திமுக கூட்டணி தலைவர்கள் மோடி அரசை எதிர்க்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். அரசியல் ரீதியாக பாஜகவை அண்டவிடாத தமிழ்நாட்டு மக்களின் மீது வெறுப்பு உமிழப்படுவதாகவும், பிளவுவாத சக்திகளுக்கு எதிராக ஓரணியில் நிற்கும் தமிழ்நாட்டை வீழ்த்த முயற்சி நடப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலை உருவாக்கிய மோடி அரசை கண்டித்து சென்னை ஆட்சியர் அலுவலகம் முன்பு திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று மாலை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக மருத்துவர் அணி செயலாளர் எழிலன், மும்மொழி கொள்கை என்ற பெயரில் ஒன்றிய அரசு ஹிந்தியை திணிக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். இந்தி மொழி படிக்கிறதுக்கு விருப்பப்பட்டவங்க, இந்தி மொழியை படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இந்தி பிரச்சார சில பண வாய்ப்புகள் இல்லை. இலவசமான இந்தி கற்கிற கல்விக்கு அவ்வளோ ஃபண்டிங் வாங்கி இலவசமாக தான் இந்தி கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்தி படிக்கிறதுக்கு விருப்பப்பட்டவங்க தமிழ்நாட்டில் தாராளமாக இந்தி படிக்கலாம். என்னன்னா, அரசாங்க கொள்கையாக நீங்க இந்தி திணிப்பு வரும்போது தான் நம்ம எதிர்க்கிறோம். தமிழ்நாடு அரசின் திட்டங்களால் இங்குள்ள மாணவர்களின் கற்றல் திறன் உயர்ந்துள்ளதாகவும் எழிலன் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.